ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா ஐலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணி பாவைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாவை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்கவும் அப்போ அங்கே ஐலி வராங்க. வந்ததுமே அவங்க பாவைக்கு அந்த சாப்பாடை வாங்கி ஊட்டிகிட்டு இருக்கவும் அப்போ பாவை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்திராணி கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு பாவே, ஒன்றால் அம்மா காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கிறாங்க, அவங்க பாவம் தானே அப்படின்னு சொல்லவும் உடனே பாவை இந்திராணியை பார்க்குறாங்க. ஆமாம், அம்மாவிட்ட நீ பேசணும், நீ பேசினாதான் அம்மா சாப்பிடுவாங்க, அம்மாவுக்கு உயிரே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பாவை இந்திராணியை கட்டி பிடிச்சி அவங்க கண் கலங்கிட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு ஐலி, எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ பாவைகிட்ட அவங்க ஐலி சொல்கிறாங்க, சரி நீ விளையாடப்போ அப்படிங்கவும் அப்போ பாவை விளையாட போகிறாங்க. அப்போ இந்திராணி ஐலி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐலி என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே, அப்படி இருக்கும்போது செலின் இப்படி தொல்லை கொடுத்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஐலி சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரி தான், செலின் சார் உண்மையிலே உங்களை விரும்புகிறாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களையும் பாவியும் விட்டு பிரிஞ்சது இருக்கிறதுல அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அதனால தான் திரும்ப திரும்ப அவர் உங்களை தேடி வந்துட்டுருக்கிறாரு, ஆனால் அதையே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை ஐலி நீ சொல்கிற மாதிரிக்கு இல்லை, எங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையே வேறு அப்படிங்கும்போது நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்குள்ளே பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசினாலே போகிறோம், நீங்கள் ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசினாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும், ஆனால் எதுக்காக நீங்கள் பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க, செலின் சார் இப்பவும் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அவரை பற்றி நீ என்கிட்ட பேசாத ஐலி அப்படிங்கும்போது, நான் சொல்கிறது கேளுங்க மேடம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம், அவர் ஓடோடி வந்துடுவார் அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணி எதுவுமே பேசாமல் அவங்க அழுதுகிட்டே போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐலி சிவா கிட்ட சொல்கிறாங்க, இந்த வீட்டில் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கவும் அப்போ சிவா கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சிவா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்தேன், ஆனால் அங்கே பார்க்கும்போது ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இந்திராணி அக்காவை பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்களும் செலின் சாரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால பாவை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான்னு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, ஏன்னா அந்த வயசில் அப்பா இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நான் எனக்கு தெரியும், அப்பா இல்லாமல் நான் வளர்ந்த பையன், அதனால பாவையோட மனசில் எந்த அளவுக்கு அவள் வேதனைப்பட்டிருப்பான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரிய வருது, ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ அவங்க ஐலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை சீனியர் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இல்லை, நீங்கள் உங்கள் அப்பா இருந்தும் அவர் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போனார், ஆனால் செலின் சார் விஷயத்தில் அப்படி கிடையாது, பாவை தன கூட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு, அதே நேரத்தில் இந்திராணி மடத்தில் மேலே வச்சிருக்க காதலும் அது உண்மையானதாகும், அதனால உங்கள் விஷயமும் அவர் விஷயமும் ஒன்று கிடையாது, உங்கள் அப்பா உங்கள் கண் முன்னாடி இருந்தப்போ கூட உங்களை அவர் வெறுத்து ஒதுக்குறாரு, வேண்டான்னு சொல்லிட்டு உங்களையும் உங்கள் அம்மாவையும் விட்டுட்டு போனார், ஆனால் அந்த விஷயம் வரைக்கும் செலின் சார் விஷயத்தில் கிடையாது, அவர் இந்திராணி மடத்து கூடயும் பாவை கூடயும் சேர்ந்து இருக்கணும்னு வாழணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு, அதனால தான் திரும்ப திரும்ப அவங்களே அவர் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறாரு, ஆனால் இந்திராணி மேடம் தான் அதை புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே சிவா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்திராணி அக்காவுக்கு செலின் சார் மேலே ஏதோ ஒரு பெரிய கோபம் இருக்குது, அதனால தான் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கவும் அவங்களுக்கு கோபம் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் செலின் சாரை அவர் வெறுக்கலை, அவங்க மனசில் செலின் சார் இருக்க தான் செய்கிறாங்க, ஆனால் அதை வெளிக்காட்ட தான் மாட்டுக்கிறாங்க அப்படிங்கவும் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற ஐலன்னு கேட்கும்போது, ஆமாம் இந்திராணி அண்ணி மனசில் செலின் சார் இருக்க தான் செய்கிறாரு, இன்றைக்கும் அவங்க செலினை லவ் பண்ண தான் செய்கிறாங்க, ஆனால் அது வெளியே தான் காட்டிக்க மாட்டுக்கிறாங்க அப்படிங்கவும் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அவங்க மனசில் இருக்கிற செலின் சாரை நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும், அவங்களே செலினை கூப்பிட வைக்கணும், அவங்க ரெண்டு வரையும் நம்ம ஒன்று சேர்த்து வச்சாதான் பாவையோட இந்த கஷ்டம்லாம் தீரும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீ என்ன பண்ண போற, என்ன செய்ய போறன்னு கேட்கும்போது, இந்திராணி அன்னிக்கும் செலின் சாருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும், அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அது சரி செய்யணும், அப்படி சரி செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு நம்ம பேச வைக்கணும், அப்படி பேசினாலே அவங்க ரெண்டு பேரும் அதாவது ரெண்டு பேரும் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் உள்ள யாரோ தான் இந்த மாதிரிலாம் அவங்கள சந்திக்க விடக்கூடாது, பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. எக்காரணத்து கொண்டும் இந்திராணி மேடம் செலின் சாரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தில் உள்ளவங்க நினைக்கிறாங்க. எல்லாரும் நான் சொல்ல வரல, ஒன்று ரெண்டு பேரை தான் நான் சொல்ல வரேன், அது யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாலே அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தோம்னா பொன்னியை தான் காட்டுறாங்க. பொன்னி ஃபோன் பண்ணிட்டு இருக்கவும், என்னது நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், பொன்னி
வெளியே போயிட்டு வந்ததுலேருந்து அவள் இப்படி தான் ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறா, என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொண்ணுக்கிட்ட போய் விசாரிக்கிறதுக்காக அயலியும் சிவாவும் போகிறாங்க. என்னாச்சு பொண்ணு, ஏதாவது உனக்கு பிரச்சனையா, என்ன இருந்தாலும் நீ சொல்லு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொண்ணு போகவும் அப்போ அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கான்னு தெரியுது, ஆனால் என்னென்னா அவள் சொல்ல மாட்டேங்கிறா, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கவோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், அவள் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா கபிலனை தான் கட்டுறாங்க. அப்போ ரித்திகா வந்து எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், 2 லட்ச ரூபா பணமா, அவ்வளோ பணம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் ஷாப்பிங் போகணும் அதனால எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லவும், சரி நான் அக்காட்ட கேட்டு நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. என்னது அக்காட்ட கேட்டு வாங்கி தர போறீங்களா, என்னங்க நீ நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன ரித்திகா திரும்ப நீ பிரச்சனையை ஆரம்பிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே செல்வன் ஐயா அங்கே வராங்க. அப்போ இவங்க பேசிடுறத அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரித்திகா வந்து அவங்க கபிலன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா பணம் வேணும்னா கூட நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட தான் கையேந்து நிற்கணுமா என்ன, ஏன் உங்களுக்காக வந்து அந்த பணத்தை எடுத்து கொடுக்க முடியாதான்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு என்கிட்ட எந்த பணமும் கிடையாது, எவ்வளோ ரூபா வேணாலும் சரி அக்கா கிட்ட கேட்டாக்கி தருவாங்க, ஆனால் அதுக்குள்ளே காரணத்தை கரெக்டாக சொன்னோம்னா கண்டிப்பாக அக்கா வந்து மறு பேச்சு பேசாமல் அவங்க கொடுத்துருவாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் அக்கா கிட்ட வாங்கிட்டு வரேன் அப்படிங்கும்போது இதை கிட்டதுமே ரித்திகா பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இந்த வீட்டு பையனாக்கும், நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக, அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்னா உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுது, அதுக்கப்புறமா அவங்களுடைய புருஷ வீட்டுக்கு போகாமல் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு அடங்கி போய் இருந்துட்டு இருக்கிறீங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எல்லா அதிகாரமும் உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே செல்வநாயகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ நம்ம கேட்காதது எல்லாமே வந்து நம்ம மருமக கேட்டுட்டு இருக்கால, ஷபாஷ் இதுதான் வந்து இந்திராணிக்கு சரியான போட்டி இவா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து கபிலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு நீ எடுத்தவங்க அவுத்தன்னு சொல்லி பேசிட்டு இருக்காத, இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, நீ கல்யாணம் முடிஞ்சு வந்ததுலேருந்து இந்திராணி அக்காவை நீ எதிரியாகவே நீ பார்த்துட்டு இருக்கிற, அதனால தான் உனக்கு இப்படி தான் தெரியுது, இந்திராணி அக்கா ரொம்ப நல்லவங்க, யாருக்கு என்ன வேணாலும் சரி தான் அவங்களே வந்து ஓடி ஓடி செய்வாங்க, அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன வேணாலும் நீ கேளு, நான் அவங்கக்கிட்ட போய் வாங்கி தரேன், ஏன் நீயே போய் கேட்டாலும் கூட அக்கா தருவாங்க, அதுக்குள்ளே கரெக்டான காரணத்தை நீ சொன்னேன்னா அக்காவே உனக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லவும், என்னங்க அவங்கக்கிட்ட போய் என்னை பிச்சை எடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு ரித்திகா கேட்கவும், ஏன் ரித்திகா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இது நம்ம பணம், நம்ம வீட்டு பணத்தை நம்ம எதுக்காக அவங்க கிட்ட போய் கை நீட்டி நம்ம வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இதை வேணா நீங்க இத்தனை நாள் நீங்க வேணா உங்க அக்கா கிட்ட பழகி இருக்கலாம், ஆனா என்னால பழக முடியாது, எனக்கு அது தேவையும் கிடையாது, நான் இந்த வீட்டுக்கு வந்த பெரிய மருமகளாகும், எனக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு இந்த வீட்டில் எனக்கு வேணும், அது மட்டும் இல்லாம நான் கொடுத்து தான் இந்திராணியை வந்து கை நீட்டி ரூபா வாங்கணுமே தவிர அவங்க கொடுத்து நான் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால எல்லா வீட்டு பொறுப்பும் எனக்கு வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே செல்வநாயகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. பரவாயில்லையே நம்ம மருமக வீட்டுக்கு வந்து இத்தனை நாளையில அதுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரிக்கு இந்திராணி எதிர்க்க ஆரம்பிச்சுட்டால, அது மட்டும் இல்லாமல் வீட்டு பொறுப்பு வேணும்னு வேற சொல்லி கேட்டுட்டு இருக்கிறா, ஆக மொத்தத்தில் இந்திராணிக்கு சரியான ஒரு ஆள் தான் இறங்கி இருக்கிறா களத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்படிப்பட்ட மருமக தான் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம், அதே மாதிரிக்கு வந்திருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ கபிலன் வந்து சொல்றாங்க, இங்க பாரு ரித்திகா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செல்வநாயகி அங்க வராங்க. ஏன்டா நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, என் மருமக அப்படி என்ன தப்பா கேட்டுட்டா, அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து செல்வநாயகி வந்து சொல்லும் போது உடனே வந்து ரித்திகா பார்க்குறாங்க, ஆமாம்மா நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இத்தனை நாள் நான் மனசுக்குள்ளே நினச்சிருந்த எல்லாத்தையும் நீ வாய் விட்டு நீ கேட்டுட்டு இருக்கிற, அதனால நான் உனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், இதை சொன்னதுமே கபிலன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு இந்த வீட்டு நிலவரம் எல்லாமே தெரியும், அப்படி இருந்தும் ரித்திகா இன்னைக்கு வந்தவா அவளுக்கு தெரியாதனால இப்படி பேசிட்டு இருக்கிற, நீங்களும் இந்த மாதிரிக்கு வந்து புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, என்னடா என் மருமக கேட்டதில் தப்பு இருக்குது, இந்திராணியை தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுதுல, அவள் ஒரு வீட்டுக்கு வாழ போனவா திரும்ப வந்து இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவள் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம், அதனால எல்லா அதிகாரமும் ரித்திகாவை தான் வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்துதான் இந்த கதையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.